வருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. ப்ரோ, சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்குலாம் சில சினிமா ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. அந்த ம். மாதிரி வந்து எல்லா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தாலும், ம். அரசியல்ல ஏதாச்சும் ஒரு தவறுதான் நடந்தாலும், அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ம். சிறந்த மனிதர்னா வந்து பிரகாஷ் ராஜ் தான். என்னன்னா இந்த ஆட்சியில மட்டும் தான் குடுப்பாரு. போன ஆட்சிலலாம் வந்து எதுவும் பேச ம். மாட்டாரு. ம். ம். இப்ப இந்த நிலைமையில என்ன இருக்கு, ஸ்டேட் லெவல்ல இல்லாம நேஷனல் லெவல் போயிட்டு ஒரு ம். ப்ரொட்டஸ்ட்ல வந்து ம். கலந்துருக்காரு. அது ம். என்னதான் ப்ரோ மேட்டர் அது? இல்ல, இப்ப நம்ம சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது பத்தி நம்மளோட ஒப்பீனியன்றது வேற. பிரகாஷ் ராஜ் பத்தி என்னோட ஒப்பீனியன் வேற. ஸோ பேசிக்கா வந்து உங்களுக்கு தெரியும், சோனம் வங்சக் அவர் வந்து ம். லடாக்காக மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்க பல பிரச்சனை, குறிப்பா நீட்டுக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார். லீக்டு பேப்பர்ஸ்க்கு பொறுப்பு ஏற்றுக்கணும், தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணுன்றதுக்காக 20 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் அவர் குண்டு கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கணும். யார் வேணால் இது மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். அதுவும் அற வழியில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பேசிக்லி அவங்க பண்ணக்கூடிய இந்த கோரிக்கைகள், கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நியாயம்தான். பதவி விலகணும். ஆமா, ஆமா. அபிஜித் திப்கேக்கு வந்து நம்ம சொம்பு தூக்கல. ஆனா, அவங்க வைக்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா வந்து, ஏன்னா நீட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லா கையில காதுல இருக்கெல்லாம் அழுத்துட்டு ஷால்லாம் கூட போடக்கூடாது. 5 மினிட்ஸ் லேட்டா வந்தா கூட உள்ள விடக்கூடாது அப்படிலாம் சொல்றவங்க, அந்த பேப்பர்ஸ எந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கணும். ஸோ அதை லீக் பண்ணது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து அவர் தானே தப்பு. அவர் தானே பண்ணியிருக்காரு. அவர் தானே அதுக்கு பொறுப்பு. அவர் ஏன் பதவி விலகறதுக்கு இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க? ஒரு மந்திரிய பதவி விலக தான் சொன்னாங்க. ஆட்சியவா கலைக்க சொன்னாங்க. அதை வந்து கண்டுக்காம இருக்கிறதுனால வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது நம்ம நியாயம் இருக்கும். ஆனா பிரகாஷ் ராஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் ஒரு அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து அரசியல் அதிக பிரசங்கி தான் வந்து இந்த பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் தானே. அங்க சரி அவங்களுக்காக பேசுறாரு அப்படின்னா, பெரும்பான்மையான மக்களாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பெரும்பான்மை எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தான் மட்டும் தான் அறிவாளி. தான் சொல்றது தான் நியாயம். அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமா சொல்றது. இப்போ பாஜக வந்து தவறு செய்றாங்க அப்படின்னா வந்து கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம். ஆனா எப்பவுமே பாஜக விமர்சிச்சுட்டே இருந்தா, பாஜக வந்து இவர் சும்மா குறை கூறிட்டே இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா ஏதாவது ஒரு தப்பு அரசாங்கத்தில் நடக்கும்போது கூட வந்து நம்ம கடந்து போயிருவோம். அப்படி ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் பண்ற அளவுக்கு பிரகாஷ் ராஜ் எப்ப பார்த்தாலும் மக்களுக்காக பேசுறேன்னு தன்னை ஒரு நல்லவனாவும், தன்னை ஒரு அறிவாளியாவும் காட்டிக்கிறதுக்கு நெறைய பேட்டிகள்ல, பிரஸ் மீட்ல, கர்நாடகா சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து அந்த டிரைவருக்கு பையனுக்கு வேலை கொடுத்தது பேசினப்ப, அதுவே வந்து பெரிய ஹிட்டா அது மாறிச்சு. மட்டும் இல்லங்க. திமுகவோட ஆட்சியில இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு, தமிழ்நாட்டுல முதல்வர் வந்து சூப்பரா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சேகர் பாபு இருக்கார்ல, எக்ஸ் மினிஸ்டர். அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இன்டர்வியூ குடுத்தவர் தான் இவரு. ஓகேவா? இது ஆ. பேசி ஸோ நீங்க அதாவது உங்க ஊர்லயே உங்கள அதிக பிரசங்கின்னு சொல்றாங்க. முந்திரி கொட்டை மாரி வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பங்கேற்கிறதுக்கு நீ யாரு? இதே நான் வந்து அங்க பேசியிருந்தேன் அப்படின்னா, பிரகாஷ் ராஜே வந்து கண்ணாடி காசு பார்த்துக்கிறோம். இது கர்நாடகாவோட பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஆளு. காவிரி பிரச்சனைக்கு மட்டும் அவங்க ஊருக்கு வந்து ரொம்ப நியாயமா நன்றியா இருக்கக்கூடியவரு. ஏன்னா அவங்க ஊருக்கு தான் அவர் பேச முடியும் இல்லையா? அது மாதிரி தான் பேசுவாரு. ஆனா இங்க வந்து மட்டும் திமுகவோட ஆட்சியை புகழ்றது, திமுக காரர் மாதிரியே காட்டிக்கிறது, தன்னை எப்பவுமே ஒரு லெப்டிஸ்டா காட்டிட்டு எல்லாத்துலயுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பிரகாஷ் ராஜ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை. அதே தான் போய் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஊர்ல வைகோ வந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் விளங்காம போயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் போன ஒரு கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்ததே இல்ல. ஏன்னா, அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் போயிட்டே இருக்கு. அதற்கு போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்ற மட்டும் இல்லாம, அங்க எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தாராம். உண்ணாவிரதம் இருக்கிறது, அவங்க மாரியே வந்து கீழ படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீனும் போட்டுட்டு இருந்தாரு. அவரு தன்னை வந்து அப்படி காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. பாரு பாஜகவுக்கு எதிரா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. பாஜக மேல நம்மளுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு. பாஜக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஆதரிக்கல. கண்டிப்பா குறைகள் கூறுறவங்க வந்து கூறலாம். ஆனா பிரகாஷ் ராஜ் போடுற ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ திமுக வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே திருப்பி திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா, யாரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றானோ அவனே கேட்டுருவான்ல. யோ தாவேக்கு ஆட்சியில எவ்வளவு நாளையா செத்த பாம்பு போட்டு அடிப்பீங்க. அதே மாதிரிதான் பிரகாஷ் ராஜ் எல்லா விஷயத்துக்கும் ஒரு குறை கூறுறது, தான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக நிற்கிறேன் அப்படி போயிட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்ல நின்று ஒன்று அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே மாணவர்களாக இருக்காங்க, ஏழைகளாக இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் வேலையெல்லாம் விட்டு வந்துலாம் உட்காந்துருக்காங்க பல நாட்களாக. நீ போயிட்டு என்ன பண்ணுற, அந்த லைம் லைட் ஸ்டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு அதே தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லாரன்ஸ் பண்ணார். அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. போயிட்டு தான் நடத்துகிற மாதிரி நிற்கிற மாதிரி அதே வேலையை வந்து பிரகாஷ் ராஜ் அங்கே போயிட்டு வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல், ஏன்னா அவரால் தான் அந்த ப்ரொட்டஸ்டே வந்துட்டு இருக்க மாதிரி, அவரை பார்த்து அரசுக்கு பயந்த மாதிரி அங்கே பேட்டி கொடுக்கறது, அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுற மாதிரி பேசுறது. அவர் வந்து அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தது. ஸோ பேசிக்காக வந்து பிரகாஷ் ராஜ் வந்து
ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா தன்னோட சுய லாபத்துக்காக தன்னுடைய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு நபர் அவர். அவர்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியில் நிறைய குறைகள் வந்து கூறுறவங்களாம் கூட பிரகாஷ் ராஜ் மாதிரி ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதுதான் அவர் பண்ணக்கூடிய தப்பாக பார்க்குறேன். உங்கள் ஸ்டேட் அரசியல்லே பேசுங்க, அங்கேயே உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசாதீங்க. அவராக இருந்தாலும் சரி, பவன் கல்யாணம் இருந்தாலும் சரி, எங்கள் ஊர் அரசியலை நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி ஏதோ சோனம் வாங்சுக் வந்து ஒரு ஒரு உன்னத நோக்கத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் போயிட்டு வந்து நான் தான் நல்லவன்ற மாதிரி காட்டி இப்போ தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகள்லாம் உள்ள பூத்துட்டாங்கன்றாங்க. யாரை இவரை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஃப்டிஸ்ட் மைண்ட் செட் கொண்ட கூட நிறைய பேர் கூட வந்து பழகிட்டு இருந்தார். லெஃப்டிஸ்ட்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடியவங்க இருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் தொடர்பு இருக்கும். அவங்க கூடலாம் இவர் வந்து நட்புல வச்சிருந்தாரு. அவங்களாம் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க மர்மமான முறையில். அதற்கெல்லாம் இவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. தன்னை அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அடுத்து போராளின்ற மாதிரி காட்டிட்டு இருந்தாரு. அவர் ஸ்டேட் அரசியல பேசட்டும். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க போராட்டத்தை போய் குழப்பி விடுற வேலை வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னா ஃபேம் லைட்ல இருக்கணும். அதாவது மெயினான ஒரு ரீசன். லைம் லைட்ல இருக்கிறது மட்டும் இல்லாம தான் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே ஆளும் காட்டிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட இன்டெலெக்சுவல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பிரகாஷ் ராஜ் இப்படி பண்றாரு. நடிப்புனா அவர் நடிகரா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சூப்பர் கேரக்டர் ஆர்டிஸ்ட், எல்லா விதமான ரோலும் பண்ணுவாரு. வில்லன் மட்டும் இல்லாம எல்லா ரோலும் பண்ணக்கூடியவர். அதுல அவர் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு கர்நாடகாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கிற நடிகராக மாறுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனால் ஒரு மனிதராக ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக அவர் தன்னை காட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓக்கிசம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்ணாவிரதம் நடந்திருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம், அந்த உண்ணாவிரதம் இன்னும் கண்டினியூ பண்ணிருக்காரா அவர்? இல்லை, அவர் கண்டினியூ பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி தான் ஒரு ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை நிலவுச்சு. அங்கே வந்து உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து இவர் கூட்டிட்டு போயிட்டாங்க சோனம் வாங்சுக் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் தொடர்ந்து உண்ணாவிரதம் பண்ணது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில், ஏன்னா மழைக்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த பாராளுமன்றத்தை நோக்கி வந்து நடக்கணும், நம்மளை அப்பதான் கவனம் ஈர்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை நோக்கி மார்ச் மாதிரி பண்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள். டெல்லி முழுக்க பாதுகாப்பும் ஒரு சைட் போடுறது மட்டும் இல்லாமல் துணை ராணுவப்படை, போலீஸ், பேரிகேட்லாம் பாருங்க. சாதா பேரிகேட்ல எடுத்து 2 பேரிகேடையும் வெல்டிங் போட்டு 10 அடிக்கு வச்சிருக்காங்க பேரிகேடு. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போலீஸ் 144 ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அது தாண்டி இன்டர்நெட்டை வந்து ஜாம் பண்ணி விட்டாங்க. கால் சேவையும் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. இப்படியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே எப்படி கூட்டினாங்கன்னு தெரியல. பாராளுமன்றத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா. அங்கே இருக்கிற இராணுவத்திலலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து குறிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் எப்படியோ கண்ணீர் புகை குண்டு வீசி எல்லாருமே வந்து கலைச்சி சில பேரை அடிச்சு. ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்து போலீஸ்க்கும் அடிபட்டிருக்கு. ஆனால் ஆண் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து பெண்களை வந்து நிறையா அடிச்சிட்டாங்க, மாணவர்களை போட்டு அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அந்த அபிஜித் திப்கே வந்து நான் வந்து இன்னும் சரியாக செயல்பட்டுருக்கணும், உங்களெல்லாம் அடி வாங்க விட்டேன், அடுத்த டைமில் வந்து உங்கள் ப்ரொடெக்ஷன் கொண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலேருந்து ஒரு 2 பேர் பிரதிநிதிகள் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா பிஜேபியில் இருக்கார் இல்லையா, அவரை போய் சந்தித்து மனுலாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஃபோட்டோலாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் அவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. பேரலி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவரை போயிட்டு வந்து இந்த எந்த அமைச்சர் வந்து பதவி விலக சொல்கிறாங்களா, தர்மேந்திர பிரதான், அவர் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் பேசிட்டு வந்ததா சொல்கிறாங்க. ஸோ மேபி பதவி விலக சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் எதுவும் உறுதிப்பட எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷனாக வரல. பட் இன்னும் தொடர்ந்து அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், அந்த போராட்டத்தை வந்து நம்ம குறைக்க வரல. பிரகாஷ் ராஜை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக பதம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுவாக இருந்துச்சு. அவர் மேபி அவரோட கண்ணில் எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணி இது பண்ணிருக்காங்க. அவர் அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்மளோட கரெக்ட் விஷயம். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மணி.